அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலன்களை நாம் பார்க்க போகிறோம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். தர்மம் செய்வதில் இவர்கள் நாட்டம் அதிகம். சங்கீதம், ஓவியம், கலைகள் இவர்கள் நன்றாக வரும். ஈடுபாடு அதிகம். ஆர்கிடெக்சர் இவர்கள் நன்றாக வரும். சிற்பக்கலை நாட்டம் அதிகம். மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். விசாலமான எண்ணம் உடையவர்கள் இவர்கள். திறமைசாலிகளாக இருப்பார்கள். டேலண்ட் அதிகம். படிப்பு மிக நன்றாக இருக்கும். பார்ப்பதும் பேசுவதும் மிக கவர்ச்சிகரமாக இருக்கும். வசீகரமாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் இயல்பாகவே காதலை வெளிப்படுத்தக்கூடியது, காதலை சொல்லக்கூடியது, அழகை சொல்லக்கூடியது, ரசனையை சொல்லக்கூடியது, மென்மையை சொல்லக்கூடியது, மிருதுத்தன்மையை சொல்லக்கூடியது, ஈர்ப்பை சொல்லக்கூடியது பூரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலித்தாலும் அது மிகுந்த நேர்மையான காதலாகத்தான் இருக்கும். அந்த காதல் உண்மையான ஒழுக்கமானதான காதலாகத்தான் இருக்க முடியும். அந்த காதல் நிச்சயமாக அப்பா துணை போவார். பயப்படவே தேவையில்லை. அப்பாவுடைய சப்போர்ட் உண்டு. சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் காதலுக்கு அப்பா சப்போர்ட் உண்டு. அப்பாவே முன்னின்று கல்யாணத்தை நடத்தி வைப்பார். அந்த நேர்மையும் காதலுக்கு முட்டுக்கட்டையாகத்தான் அமையும். பெரும்பாலும் பூரம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு கல்யாணம் ரொம்ப டிலே. மிகப்பெரிய திருமண தடையை இவர்கள் சந்திக்கிறார்கள். அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தைகளுக்காக நீண்ட காலம் இவர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. வேலைக்கு சென்றாலும் அங்கே எங்கே போனாலும் வேலைக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை இவர்கள் காத்திருக்கிறது. அந்த இடத்தில் நிம்மதியாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பூரம் நட்சத்திர ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்தால் தெளிவான பதில் கிடைக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்கள் வேலைக்கு சென்றாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஆஃபீஸில் பிரச்சனைகள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். காரணம் அந்த இடத்துல அவர்கள் ஒரு அழகு, ஒரு நீட்னஸ், ஒரு டிசிப்ளின் எதிர்பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் அது கிடைக்காது. நாம் நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம். அடுத்தவனை பார்த்து நீ நேர்மையாக இரு, ஒழுக்கமாக இரு, உண்மையாக சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அது நம்முடைய பர்சனல். அவன் ஃப்ராட் பண்ணுவான், திருடுவான், கொள்ளையடிப்பான், எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவான். இதெல்லாம் பண்ணான்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அதான் அவன் தலையில் விதி எழுதியிருக்கு, பண்ணுறான், அனுபவிக்கிறான். அதை நான் பண்ணான்னு சொல்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது. அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் இவர்கள் எதிர்பார்க்கும் நீட்னஸ், ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். அதற்கான வாய்ப்புகள் அங்கே மிகவும் குறைவு. இவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அந்த தலைமை பொறுப்பும் மிகப்பெரிய சோதனை வந்தே தீரும். இவர்கள் மற்றவர்கள் வேலை வாங்குவார்கள். இவர்கள் கீழே இருப்பவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். இவர்களுக்கு ஏற்பட்ட மெமோ வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெட்டிஷன் போடுவாங்க. பூர நட்சத்திரக்காரங்க கவர்மெண்ட் வேலைக்கு வேணும், அவ்வளோ பிரச்சனை சந்திச்சு தான் ஆகும். குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு இவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். இதையும் தாண்டி ஒரு கட்டத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு எக்ஸிக்யூட்டிவில் மேல் லெவலில் போயிருப்பாங்க. இவர்களுக்கு மிக அழகான குடும்பம் அமைகிறது. நிலை குழந்தைகள் உண்டு. அன்பான, அழகான, ஆனந்தமான குடும்பம் அமையும். ஆனால் அதுக்கு நிறைய பாடுபட்டு தான் எல்லாம் கிடைக்கும். நிறைய தடைகள் தாண்டி தான் வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நேரடியாக மோத மாட்டாங்க. மறைமுக எதிரிகள் அதிகம். இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்மூத் டங்க்டு வில்லன். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே ஆப்படிக்கிறது. ஸ்மூத் டங்க்டு வில்லன். சிரிச்சுக்கிட்டே நம்ம எதிர்ப்பு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே பின்னால் போய் அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. பெட்டிஷன் போடுறது, மெமோ போடுறது, ஆள் வச்சு அடிக்கிறது, வேலையில் என்னென்ன ஆப்படிக்கணும், என்னென்ன பிரச்சனை பண்ணணும், எவ்வளோ நமக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும், உடம்புல டார்ச்சர் கொடுக்கணும், அத்தனையும் பண்ணுவாங்க. அது இப்போ தான் ஸ்மூத் டங்க்டு வில்லன். இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். பூரம் நட்சத்திரக்காரங்க யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் எதிர்ப்புற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரிகள். கவனம் அவசியம் தேவை. நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க.
திரும்பவும் சொல்கிறேன், பி அலர்ட். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் நேயர்களே, 2023 ஜனவரி மேசத்தில் சந்திரன் ராகு இருக்குது, ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது, துலாமில் கேது இருக்குது, தனுசில் சூரியன் புதன் சேர்ந்துருக்கு, மகத்தில் சுக்கிரன் சனி இருக்குது, மீனத்தில் குரு பகவான் இருக்குது. மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் வரும், பண நெருக்கடியை காட்டுகிறது, பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு, தீ விபத்துகளை காட்டுகிறது, எச்சரிக்கையாக இருக்கவும். பணவரவு குறையும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம் நேயர்களே, 2023 பிப்ரவரி மேசத்தில் ராகு இருக்குது, ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்குது, துலாமில் கேது இருக்குது, தனுசில் புதன் இருக்குது, மகரத்தில் சூரியன் இருக்குது, கும்பத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்துருக்கு, மீனத்தில் குரு பகவான் இருக்குது. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு உண்டு, காசு வரும், மனதில் சந்தோஷம் கூடவே வரும். வீட்டில் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு, திருடர்களும் எச்சரிக்கையாக இருங்கள். வெளியாட்களை நம்ப வேண்டாம், வீட்டில் உள்ள ஆட்களையும் நம்ப வேண்டாம். வீட்டில் வேலைக்காக வைத்த எந்த ஒருத்தரையும் வெளியாட்களாக இருந்தால் கவனம் தேவை. விபத்துகளை காட்டுகிறது, தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது, எச்சரிக்கை தேவை. உடலில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் செலவுகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசி பூரம் நட்சத்திரம் நேயர்களே, 2023 மார்ச் மேசத்தில் ராகு இருக்குது, ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது, மிதுனத்தில் சந்திரன் இருக்குது, துலாமில் கேது இருக்குது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி இருக்குது, மீனத்தில் சுக்கிரன் குரு இருக்குது. இந்த மாதம் என்ன நடக்கும்? வீட்டில் கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் உண்டு, மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு, உறுதி செய்யப்பட்ட திருமணம் தள்ளி போகும் வாய்ப்பை காட்டுகிறது, டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு, சண்டை வரும் வாய்ப்புகள் உண்டு, அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. வெளியூர் பயணத்தை காட்டுகிறது, இடமாற்றம் காட்டுகிறது. சிம்மராசி பூரம் நட்சத்திரம் நேயர்களே, 2023 ஏப்ரல் என்ன நடக்கும்? மேசத்தில் சுக்கிரன் புதன் ராகு இருக்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் சந்திரன் இருக்குது, துலாமில் கேது இருக்குது, கும்பத்தில் சனி இருக்குது, மீனத்தில் குருவும் சூரியனும் இருக்குது. இந்த மாதம் என்ன நடக்கும்? உடலில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு, பண வரவு அதிகமாகும், பொன் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு, 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகளை காட்டுகிறது. வீட்டில் மகிழ்ச்சி நிலவும், சந்தோஷம் பொங்கும். அஸ்ட்ரோ மாங்கோல் மேல் தான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மேல் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வந்து சேரும். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் நாம் சந்திக்கப் போகிறோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.